ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசிஎல் சர்ஜரி. ஏசிஎல் சர்ஜரின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்றவங்களுக்கு ஒரு பெரிய பயம். என்ன சொல்கிறாங்க, அவங்க கரியரையே திருப்பி போடுற மாதிரி ஒரு சர்ஜரி இது. பட் எல்லாருக்குமே அது அப்படியே போகுமன்றது கிடையாது. அதில் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் ஏசிஎல் சர்ஜரி பண்ணுறாங்களாம். ஆனால் அதில் இருந்து ரெக்கவர் ஆகி வர்றது வெறும் 30% தான் திரும்பி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சர்ஜரியே ஃபெயிலியர்னு கிடையாது. சர்ஜரியெல்லாம் சூப்பர் கம்ப்ளீட்டாக எல்லா டாக்டர்ஸும் சூப்பராக பண்ணுறாங்க. அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றவங்க 30% தான். அதுக்கப்புறம் அந்த பயத்துலேயே நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை விட்டு போயிடுறாங்க, எதை விட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்களோட சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க ஆக்டிவிட்டி நார்மல், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் ஆகும். சர்ஜரி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. சர்ஜரி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏசிஎல் சர்ஜரின்றது நம்ம நீல ஒரு 6 லிகமெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஏசிஎல், ஆன்டீரியர் குரூசியல் லிகமெண்ட், ஏசிஎல். இதுதான் நம்மளோட நீயை கரெக்டாக ஸ்டிஃபாக வச்சுக்கணும் பெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து பிசிஎல், போஸ்டீரியர் குரூசியல் லிகமெண்ட். இது நீக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசிஎல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜவ். அதை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கு பிசிஎல். இது ரொம்ப கிளியது ரேர். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸில் நம்ம இது பண்ணும்போது தான் கிளியும். இது இல்லாமல் எல்சிஎல் லிகமெண்ட் இருக்கும், லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டும், இங்கே மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டும். அது இல்லாமல் நம்ம கீழே 2 சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும். மேலே இருக்க தை போனுக்கும் கீழே இருக்க சின் போனுக்கும் இடையில சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கிறது மெனிஸ்கஸ். ஏசிஎல் டியர் ஆனால் கம்பல்சரி மெனிஸ்கஸும் டியர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, ஏசிஎல் டியர் ஆன உடனே அந்த நீ ஸ்லிப் ஆகி மெனிஸ்கஸில் டைரெக்டாக கான்டாக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த இடத்துல கம்பல்சரி ஒரு டியர் இருக்கும். அந்த டியரும் மைல்டாக இருக்கலாம், இல்லை பார்ஷியலாக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் டியராக இருக்கலாம். இது எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, ஏசிஎல் சர்ஜரின்றது ஓகே. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பேசிக்காக ஒரு ஃபுட்பால் பிளேயருங்க. நான் ஒரு ப்ராக்டிக்கல் செஷனில் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சடனாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, என்ன சொல்கிறேன்னா, ஓடி விளையாடும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன உடனே நான் ஒரு டைரெக்ஷன் போயிட்டுருக்கேன். என்னோடய சைடு டைரெக்ஷனில் பால் போடட்டும், என்னோடய பாடி ஸ்பீடுக்கு அப்படி நான் திரும்பினால என்னாச்சு அப்படின்னா, என்னோட ஸ்பீட் ஆஃப் த டைரெக்ஷன் 1 டைரெக்ஷன். சடனாக இந்த சைடு திரும்பும்போது என்னாச்சு அப்படின்னா, என்னோடய பாடி மொத்தமாக திரும்புறதுனால என்ன அப்படின்னா, என் பாடி மொத்த வெயிட்டும் நீல தானே இருக்கும். நம்ம எப்போயுமே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொத்த வெயிட்டும் நீல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓடி திரும்பும்போது என்னாச்சு அப்படின்னா, நீலேருந்து மேலே பாடி ஒரு சைடாக இருக்குது, கால் ஒரு சைடாக இருக்கும்போது என்னாச்சுன்னா, நீ ட்விஸ்ட் ஆகி உள்ளே இருக்க ஏசியில் டியர் ஆயிடுச்சு. இது எப்படி நான் டியர் கண்டுபிடிச்சது அப்படின்னா, டியர் ஆன உடனே கம்பல்சரி சொல்லிங்க ஆயிருங்க. உங்களால் நடக்க முடியாது, எந்திரிச்சு நீங்கள் நடக்கணும்னு ட்ரை பண்ணாலும் நீ என்ன சொல்கிறதுன்னா ஸ்டெடியாக இருக்காது. அந்த ஏசிஎல் ஜவ் தான் 2 போனையும் நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி இருக்குங்க. அந்த போன் டைட்டாக இருக்க இப்படி போயிட்டுருக்குங்க. கிழிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி வேணால் மூவ் ஆகுங்க. பண்ணும்போது நீங்கள் மொத்த பாடி வெயிட்டு நீல வைக்கும்போது என்ன ஆகும், ஸ்லிப் ஆகிட்டு தாங்க இருக்கும். இதுதாங்க நடந்துச்சு. சரி, ஓகே. எனக்கு இது நம்ம நார்மலாக ஃபிசிக்கலாக இது டிஆர் கண்டுபிடிக்கிறது. ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. எனக்குமே என்னென்னா, ஃபஸ்ட்டு டே மட்டும் அந்த சிம்டம்ஸ். ஆஃப்டர் த டே நான் அந்த நீ கேப்பு கம்பர்ஷன்லாம் பண்ணி நடக்க விட்டி நார்மலாக நடக்கலாம் எல்லாமே பண்ணேன். ஓகே, எனக்கு டிஆர் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் அதை சொல்லிங்க நினச்சி எனக்கு உள்ளுக்குள்ள பயம். ஸோ போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ஆர்ஐ எடுத்து பாருங்கள் அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததால எக்ஸ்ரேயில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா எக்ஸ்ரே எந்த ஒரு இதுவுமே காட்டாது. அது ஒன்லி போன் டேமேஜை மட்டும்தான் காட்டுமே தவிர உள்ளே இருக்க மசில், டெண்டான், லிகமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா எம்ஆர்ஐ தான் பெஸ்ட். எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஏசிஎல் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இல்லை பேசிக்காக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். சர்ஜரி பண்ணுறது அப்படின்னா ஒரு பயம். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், ஃபிசியோஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணேன்.
வித்தவுட் சர்ஜரியால் இது பண்ண முடியுமா அப்படின்னு. எல்லாருமே வந்து நோ, வித்தவுட் சர்ஜரியில் ஏசிஎல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாவு கட்டு போடுறது, எண்ணெய் கட்டு போடுறது, இதில் எதுவுமே சரியாகுதுங்க. மேபி அது உங்களுக்கு டெம்பரரி ரிலீவ் தருமே தவிர பெர்மனன்ட் ரிலீவ் தரவே தராது. அது உங்களுக்கு என்ன, நீங்கள் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எகைன் உங்கள் எலும்பை நீங்களே வந்து பாதிப்பு கொண்டு போகிற மாதிரி. நீங்கள் அது பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் கட்டு போட்டு நீங்கள் சரி நார்மலாக நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஏசிஎல் லிகமெண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் மாதிரி மெனிஸ்கஸும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க. ஏசிஎல் டியர் ஆகும்போது டைரெக்டாக வந்து மெனிஸ்கஸில் கான்டாக்ட் ஆகும். அந்த கான்டாக்ட் ஆகி கிழிஞ்சு மெனிஸ்கஸ் டியர் ஆகி மெனிஸ்கஸில் வந்து டைரக்ட் டு டைரக்ட் இந்த போனு டைரெக்டாக இது ஜாயின் மீட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் அந்த உரசி இது ஆர்ட்ரிஸ் மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். மூட்டு தேய்மானம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு? 50 வயசுக்கு மேலே வரணும். நீங்கள் ஏசிஎல் சர்ஜரி பண்ணாமல் விட்றீங்க, கிழிஞ்சிருச்சு அப்படின்னும்போது ஏசிஎலும் மெனிஸ்கஸும் டியராக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ஆர்த்ரிட்டிஸ் வரும். நீங்கள் ஒன்லி அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணாத வரைக்கும். இதே சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆகும். எனக்குமே பயம் இருந்துச்சுங்க. ஆனால் என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் சஜஷன்லாம் கேட்டேன். எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் ரெஸ்ட்டு, எல்லாத்தையும் கேட்டேன். இதுக்கடுத்து முடிச்சு எல்லாமே போயிட்டு Jan 6 நான் வந்து சர்ஜரிக்கு போனேங்க. சர்ஜரி போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஏசிஎல் டியர் இருக்குது, மேபி மெனிஸ்கஸ்லும் டியர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் சர்ஜரி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு Jan 6 8 o'clock மார்னிங் 8 o'clock போல் ஆப்ரேஷன் தியேட்டர் போனேன். போன உடனே அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அனஸ்தீசியா வந்து நார்மல் அனஸ்தீசியா கிடையாது. உங்களோட பேக் போனில் வந்து நார்மல் அனஸ்தீசியா கிடையாது, உங்களுடைய பேக் போனில் போடுவாங்க. அந்த பேக் போனில் போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மரத்து போகும் எல்லாமே. பட் அனஸ்தீசியா போடுறதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, அன்னைக்கு அல்லது 1 வீக் உரிய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் 1 வீக்குக்கு. நீங்கள் அந்த அனஸ்தீசியா போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே மறந்து போங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் பெருசாலாம் பயப்படுறதுக்குலாம் இல்லை, காலை கிடிக்கிறது எதுவுமே கிடையாது. 2 ஹோல், ஒரு ஹோலில் கேமரா போகும், ஒரு ஹோலில் வந்து க்ளீன் பண்ணுற ஜாப்பை வெளியிடுறதுக்கு ஒன்று போகும், 3வது கீழே வந்து லைட்டாக கிழிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரூ ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த இது போகும். 2 போனுக்கும் மேலே வந்து பட்டன், அந்த பட்டன் வந்து ரொம்ப 4 mm அது கீழே தான் இருக்கும், நல்லா எலும்பு ஒட்டிடும். கீழே வந்து ஸ்க்ரூ போடுவாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து 3 டைப்பாக இருக்குங்க. ஒன்று மெட்டல் ஸ்க்ரூ, ஒன்று பயோ ஸ்க்ரூ, ஒன்று பயோ அப்சர்வர் ஸ்க்ரூ. ஃபஸ்ட்டு மெட்டல் ஸ்க்ரூ வந்து சாலிடாக நீங்கள் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். பயோ அப்சர்வர் பயோ ஸ்க்ரூஸ் எல்லாமே அப்படின்னா 1 to 2 இயர்ஸில் டிசால்வ் ஆயிரும், எலும்பாக டிசால்வ் ஆயிரும். அதை பற்றி பயப்படவும் தேவையில்லை, அது வாட்டம் இருக்கும், நம்ம வாட்டம் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிரும். அப்படின்னும்போது இப்படி தாங்க சர்ஜரி எனக்கு பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் ஓகே நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து நேராக ஐசியூ போனேன். ஐசியூவில் வந்து ஏன்னா அந்த அனஸ்தீசியா வந்து நம்ம கொடுத்துருக்கனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 1 year ஐசியூவில் வைப்பாங்க. ஐசியூவில் ஒன்றும் நார்மலாக ரொம்ப பெருசாலாம் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து ஐசியூவில் ஓகே சக்ஸஸ் நல்லபடியாக இருக்கிற பண்ணிட்டு நார்மலோட ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு 8 o'clock சர்ஜரி ஆரம்பித்து 11:30க்கு முடிஞ்சு 11:30லேருந்து 12:30 வரைக்கும் ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் வந்து 12:30 நேராக நார்மலோட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நார்மலோட போயிட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க, இங்கிட்டு திரும்ப முடியாது அங்கிட்டு திரும்ப முடியாது, நேராக படுத்து கிடக்கணும். ஒரே வழி, காலை நீட்டி நேராக படுத்துருக்கணும். காலை லெக் எலவேட் பண்ணி வச்சுருவாங்க மேலே, இப்படி தான் படுத்துருக்கணும். பசிக்கும், எனக்கு பயங்கர பசி. எப்போ தான் தண்ணி குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 8 மணி நேரத்துக்கு அந்த அனஸ்தீசியா கொடுத்தா 8 மணி நேரத்துக்கு எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. எனக்கு அப்படி இருந்துட்டு எனக்கு ஒரு ஈவினிங் 6:30 போல் 1 டம்ளர் வாட்டர் கொடுத்தாங்க, தண்ணி தான் கொடுத்தாங்க. அது ஏன் அப்படின்னா டெஸ்ட் மெட்டீரியல் மாதிரி குடித்து வாமிட் எது வரதான்றதாண்டி
குடிச்சிட்டு நாளைக்கு நார்மல். ஒரு சிலருக்கும் வாமிட் சென்சேஷன் வரும், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் போகும். அனஸ்தீசியா கொடுத்து அந்த 8 மணி நேரத்துக்கு அடுத்து சாப்பிட ஜூஸ் கொடுத்தாங்க, லிக்விடாக கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து நார்மல் ஃபுட் எடுத்துக்க சொன்னாங்க, எல்லாமே எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு டே இதை தான் போச்சு. சர்ஜரிலாம் முடிச்சுட்டு தேர்ட் டே நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். பட் என்னுடைய ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீக்கு ஃபுல்லாமே வந்து எனக்கு வந்து ஏசிஎல் சர்ஜரி மட்டும்தான். மெனிஸ்கஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருந்ததுனால அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப சின்ன டீயாக தான் இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இல்லை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பார்ட்ஸ் ரொம்ப டோவை மட்டும் தொட்டு நம்ம சர்ஜரி பண்ண காலில் டோவை மட்டும் தான் டச் பண்ணி நடக்கணும். இன்னொரு காலில் தான் ஃபுல் வெயிட் பேர் பண்ணணும் வித் அசிஸ்டண்ட். என்னென்னா வாக்கரோடு நடக்கணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 1-2 வீக்ஸ் வந்து நடக்கிறது, ரெஸ்ட்டு மிஸ் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு நார்மல் உட்கார்றது, பெட்டில் படுத்துருக்கு, எல்லாமே ரொம்ப நார்மலுக்கு அப்நார்மலாக இருக்கும். இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு அந்த டே எப்படி இருக்கும், சர்ஜரிக்கு முன்னாடி வரைக்குமே அப்படி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் பேக் டு நார்மல், உங்களுடைய நார்மல் கால் கொண்டு வர முடியும். வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறது அப்படின்னா, நோ பெயின் நோ கெயின் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து எப்படி தாங்க இருக்கும். நான் சொன்னேன்ல, 2 ஹோல் கீழே வந்து ஸ்க்ரூ போடுறது, இந்த 3 இடத்துல எடுத்திருப்பாங்க. இந்த 3 இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. ஹீல் ஸ்டிச்சஸ் வந்து பிடிக்கிறது வந்து 15 நாள் ஆகும். இப்போ 15 நாள் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்குமே ரொம்ப இதாக தான் இருக்கும். 15 நாளைக்கு வந்து தண்ணி போடாமல் நீங்கள் குளிக்கணும். ஸோ தண்ணி போடாமல் அது மாதிரி பேண்டேஜ் ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் குளிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் அதில் தண்ணி போடாமல் நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும். 15 நாள், ஐ மீன் 2 வீக்ஸ். அந்த 2 வீக்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருப்பானுங்க. அது என்ன அப்படின்னா, டவல் ப்ரெஸ், ஹீல் ஸ்லைட், இது மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காதுங்க. டவல் ப்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் டவல் நல்லா பண்ணி ரோல் அப் பண்ணி நீக்கு அடியில் வச்சு உங்கள் ஃபுல் வெயிட்டை கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ். அதே மாதிரி 10 செட்ஸ். இதை நீங்கள் வந்து இயர்லி மார்னிங் வேக்கப் பண்ண உடனே எப்பயோ ஒரு நாளைக்கு 3 to 4 டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எப்பப்போ வந்துட்டு இதை பண்ணலாம். ஹீல் ஸ்லைட் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் 90 டிகிரி அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை பண்ணி நீங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நீங்கள் அதை பண்ணணும். ஏன்னா வழி இல்லை மீன்ஸ் பெயின் பாதி இருக்கும், இன்னொரு பாதி வந்து மசில் ஸ்டிஃபாக இருக்குங்க. அந்த 2 வீக்ஸ் நீங்கள் வந்து நீ இம்மோபிலைசர் போட்டு காலை மடக்க முடியாத வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே இம்மோபிலைசர்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் கால் பேலன்ஸ் இல்லாமல் டக்குன்னு இதாச்சு அப்படின்னா திரும்பி அந்த கிராஃப்ட் வந்து டீயறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இம்மோபிலைசர் போட்டு வச்சுருப்பாங்க. 4 வாரம் கம்பல்சரி நீ இம்மோபிலைசர் போட்டு தான் இருக்கணும். நீ இம்மோபிலைசர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல எல்லா மசிலும் டைட் ஆகிருங்க. அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் டைட்னஸ் ரிமூவ் பண்ணணும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக 15 டேஸ் 7 to 15 டேஸில் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சர்ஜரிக்கு அப்புறம். நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியராக வந்து நீங்கள் நீயை வந்து நல்லா பழைய மாதிரி நல்லா ஃபுல் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிடலாம், ஃபுல் ஃப்ளெக்ஷன், ஃபுல்லாக காலவும் மடக்கிக்கலாம். இந்தளவுக்கு அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஃபிசியோ மீன்ஸ் நீங்கள் ஃபிசியோ தான் போகணும் இல்லை, நீங்களும் பண்ணலாம். அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பண்ணலாம். எனக்கு வந்து பாதி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடிஞ்சு, மீதிக்கு வந்து நான் ஃபிசியோவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃபிசியோவுக்கும் போயிடுங்க. சரி, போகணும்னு இருந்தால் போயிடுங்க. எனக்கு போகணும் கண்டிஷன் இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஒரு கொஞ்சம் இதாக யோசனையில் இருந்தேன், வந்துடுமா நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு. பட் ஆனால் 90 டிகிரி எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி சீக்கிரம் டாக்டர் சொன்னதை விட சீக்கிரமாக அச்சீவ் பண்ணேன். பட் மீதி பேலன்ஸை வந்து கொஞ்சம் பெயினால் நான் யோசிச்சு பயந்தேன். அதனால் ஃபிசியோவை போயிட்டு பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு தாங்க இதை தான் பண்ணும். ரொம்ப பயப்படலாம் சர்ஜரி பற்றி. சர்ஜரி ரொம்ப ஜாலியாக போயிடும். ஆனால்
சர்ஜரி வந்து 50%னா மீதி 50% உங்களை ரீஹேப்ன்றது அதை திரும்பி பழையபடி கொண்டு வர்றது. இதுதான் உங்களுடையது. 50% டாக்டர் கையில், மீதி 50% உங்கள் கையில். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வந்து 2 to 8 வீக்ஸ்க்குள்ளே என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கோங்க.